ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான குழந்தைங்கன்னு இல்லை பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்புகிற கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சிறுதானியத்தை வச்சு பண்ண போகிறோம். இது ஆவியில் வேக வைக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. நம்ம சிறுதானியத்தில் பண்ணுறதுனால இது இன்னும் ரொம்பவே ஹெல்த்தியானது. வாங்க வீடியோக்கு போகலாம். நான் இன்றைக்கி வரகரிசி 250 கிராம் எடுத்து 3-4 வாட்டி கழுகிட்டு ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. அரைக்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம தேங்காவை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். துருவலாக போட்டிங்கன்னா மொத்தமாக போட்டுக்கலாம். நான் கட் பண்ணி போட்டிருக்கனால ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு ஊற வச்சுருக்க வரகரிசியை நம்ம இதில் சேர்த்திடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வலுவலுன்னு ஒரு ஸ்மூத் பேட்டராக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைக்கும் பொழுதே நீங்கள் உப்பு செக் பண்ணிடுங்க. வேற எங்கேயும் நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக வந்திருக்கு. அரைக்கும் போதே உங்களுக்கு வாசனை அவ்வளோ ஒரு அருமையான வாசனையாக இருந்ததுங்க இது. இப்போ நம்ம தாளிப்பு பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய், கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், கடுகு, கடலைப்பருப்பு, அப்புறமா அரைச்சி வச்சுருக்கேன் அரிசி. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். லைட்டாக வதக்கி எடுக்கிறதுக்கு தான். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் கடுகும் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் கடலைப்பருப்பு போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. எது பிடிக்குமோ அதை எந்த அளவுக்கு வேணுமோ சேர்த்திக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம்தான், அரை வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட தேங்காய் ஒரு 2 கீத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் மாவில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். மாவில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல உப்பு போட வேண்டாம். மாவில் உப்பு கம்மியாக இருந்தால் நம்ம வதக்கக்கூடிய வெங்காயத்துக்கு இந்த இடத்துல லேசாக உப்பு சேர்த்திக்கோங்க. எனக்கு சரியாக இருந்தது, மாவுலே கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் வெங்காயத்தில் போடலை. அப்படிங்கும்போது உங்களுக்கு வதக்கி விட்டால் கொழுக்கட்டை வேகும் பொழுது சரியாக இருக்கும். இப்போ இந்த மாவை இந்த வெங்காயம் தேங்காய் கலவை கூட சேர்த்திட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் கிளறி விடுங்க. அந்த தண்ணி எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக வற்றிட்டு அது கெட்டியாக உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும் மாவு. அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க, லைட்டாக அடிப்பிடிக்கும். இதில் நம்ம தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கறனால உங்களுக்கு கொழுக்கட்டை சாப்பிடும் பொழுது அந்த தேங்காய் வாய்க்கு கிடைக்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எந்த கொழுக்கட்டைக்குமே நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், உங்களுக்கு சீக்கிரமே கெட்டியாயிட்டே வருது. கையில் பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவு நமக்கு ஒட்டக்கூடாது. அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு ஃபுல்லாக மாவு நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு கிளறும் பொழுதே வித்தியாசம் தெரியும். மாவுனுடைய கலர் மாறி இருக்கும். இப்போ இதை நம்ம ஆற வச்சு அதுக்கப்புறமா கொழுக்கட்டையை பிடிச்சிக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக கையில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு உருண்டைகள் எடுத்து கையில் நல்லா அழுத்தி கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் உங்களுக்கு அந்த எந்த இடத்துல காஞ்ச மிளகாய் இருக்கோ அந்த இடத்துல காரம் ரொம்பவே தூக்கலாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதை மட்டும் எடுத்துருங்க. நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் 5லேருந்து 8 நிமிஷம் போல் ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக். நீங்கள் டின்னருக்கு கூட வச்சுக்கலாம். குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு கொழுக்கட்டை. சூப்பரான டேஸ்டான இந்த கொழுக்கட்டையை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
குக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.